vlog போறதுக்கு முன்னாடி I thought of giving you a small introduction. ஏன்னா என்னை பற்றி நான் சொல்லிட்டா நீங்கள் வந்து we can easily connect with my videos and my messages and etc. அதுக்கோசரம் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு vlog பண்ணணும் ஒரு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் into different things and many things என்னால் பண்ண முடியல. பட் இப்போ என்னன்னா I thought of giving this as a priority and to take it forward into digital platform அப்படின்ட்டு. எனக்கு மற்ற சேனல் இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு vlog ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா I always share good things to others. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிளில் இருக்கவங்ககிட்ட I have been sharing lot of things, ideas, suggestions, etc. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பப்ளிக் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் இது ஒரு vlog creation. இப்போ பார்த்தீங்கன்னா to tell about myself, run a software company. எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. 4 years முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். தட் இஸ் இயர் ஆஃப் 36 yearsல வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்தேன். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு இட்ஸ் பீன் 4 years now. இட்ஸ் கோயிங் சக்ஸஸ்ஃபுல். இந்த 4 yearsல வந்து நாட் ஓன்லி இன் 4 years, மை கம்ப்ளீட் the IT journey, I have learned a lot of things. Now I've learned a massive amount of things which is related to IT, which is not related to IT. More நான் ஐடியை இது பண்ணுறதோட நான் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டது தான் எனக்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பேக்கேஜில் நான் ஒரு பேக்கேஜ் மாதிரி எனக்குள்ளே இருக்குது. ஸோ I just wanted to freely I wanted to share it with the public. இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறையா பேர்த்துக்கு வந்து டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உள்ளே இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த டேலண்ட்ஸை வந்து அவங்களுக்கு உள்ளே இருக்க என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னே தெரியாமல் அவங்களோட லைஃப் போயிடுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பயாஸ்டான ஒரு மொனோட்டோனஸான ஒரு லைஃப் சைக்கிளுக்கு அவங்க போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி பிரேக் பண்ணலாம், நமக்குள்ள டேலண்ட்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ண டேலண்ட்ஸை எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட இந்த vlogோட ஒரு பாட்டம் லைனு. பட் பாட்டம் லைன்னா ஐ வில் கோ டு டாக் ஒன்லி திஸ் அப்படின்னு கண்டிப்பாக இல்லைங்க. ஐ வில் பி டாக்கிங் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ஓகேங்களா? என்னோட கம்பெனி சொல்லணும் அப்படின்னா எஸ், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து துபாயில் ஹெட் குவார்ட்டர்டாக இருக்குது. எஸ், we do have a branch in இந்தியாவில் கூட பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த அப்பார்ட் ஃப்ரம் தி சாஃப்ட்வேர் வேறு டேலண்ட்ஸ் என்னென்னு தெரியும் அப்படின்னா குக்கிங் நல்லா தெரியும். இட்ஸ் பீன் 12 years குக் பண்ணிகிட்ருக்கேன். I cooked for my family, my relatives, my friends. அப்புறம் I cooked and served food for the strangers. வீக்லி எனக்கு ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்கும். சாட்டர்டே வந்து என்னால் முடிஞ்சதை குக் பண்ணி பப்ளிக் பிளேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சப்போஸ் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நான் ஃப்ரீயாக ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன், அவங்களை பார்ப்பேன், ஃபுட்டு கையில் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வெரி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஹோலிஸ்டிக் ஹீலிங் அப்படின்னு என்னென்னா மாத்திரை மருந்து எதுவுமே இல்லாமல் நம்ம உடம்பை வச்சு நம்ம எல்லா வியாதிகளுமே குணப்படுத்திக்கலாம். நம்ம மைண்டை வச்சு நமக்கு என்ன வேணும் அப்படிமோ அதை நம்ம சாதிச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் தான் என்கிட்ட இருக்குது. பட் ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ ஆல். ஸோ இந்த vlogல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிப்பிக்கல் டே டு டே லைஃப்பை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஐ வில் ஷேர் மை ஓன் டிப்ஸ் டு யூ ஆல்சோ. ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா கூட யூ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் தாட்ஸ், கொஸ்டின்ஸ், சஜஷன்ஸ் எக்ஸெட்ரா. எதனால் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னா நம்மளோட vlog எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற vlog மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மீ குக்கிங், ஷோ மீ மை ஹோம், டேக் யூ டு த டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அப்படி இல்லாமல் ஐ வாண்டட் டு டூ த திங்ஸ் வாட் யூ லைக். உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த vlogல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் துபாய், உங்களுக்கு எல்லாமே தெரியும் துபாய்னா தி மேசிவ் எக்ஸ்ட்ராவன்ஸா ஷாப்பிங் மால்ஸ், தி பிளேசஸ், யூ நேம் இட், வி ஹாவ் இட் ஹியர். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியணும்,
துபாயில் என்ன பற்றி ஒரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா வர்ச்சுவலாக வில் டேக் யூ. ஐ வில் ஷேர் த குட் திங்ஸ் அபவுட் தட் பிளேசஸ். ஏன்னா டூரிஸ்ட்லாம் போய் எந்த நார்மலான ஒரு இடத்துக்கு தான் விசிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஐ வில் டேக் யூ டு த பிளேசஸ் வேர் த டூரிஸ்ட் ஹேவ் நாட் கான். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு கம்பெனி ஏதாவது ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் எப்படி துபாயில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஐ கேன் கைட் யூ, ஹெல்ப் யூ அவுட். எல்லாமே ஐ கேன் டூ இட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ சின்ஸ் திஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ, ஐ எம் வெரி சாரி. நான் என்னோட இன்ட்ரடக்ஷனை சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் யூஸ்வலி ஐ வில் நாட் டெல் அபவுட் மை இன்ட்ரடக்ஷன் டு எனி ஒன், பிகாஸ் பீப்புள் நோ மீ when I just forward with them in their life journey. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். லுக்கிங் ஃபார்வர்ட். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு புது இனிஷியேட்டிவ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ லாட் ஆஃப் இன்டராக்ஷன் பண்ணணும். நீங்கள் லாட் ஆஃப் இன்டராக்ஷன் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு போடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பண்ணலாம். நம்ம நிறையா என்ன பண்ணலான்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸை விசிட் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போக போகிறோம். நிறையா வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீப்பிங் யூ இன் மைண்ட் டு சாட்டிஸ்ஃபை யூ. ஓகே, ஸோ ஹாப்பி விலாகிங் கைஸ். ஸோ வாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு 2 டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு எக்ஸலண்ட் டிஷ். மார்னிங் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சிக்கன் மசாலா பண்ணலான் இருக்கேன். தென் ஃபாலோட் பை நைட்டில் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, நம்மளோட விலாகில் ஒரு அருமையான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பண்ணுற சிக்கன் கிரேவியோட இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது பிரியாணி ஸ்டைல்லையும் இருக்கும், ஆனால் வந்து சவுத் இண்டியன் கிரேவி ஸ்டைல்லையும் இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸ்டாக பெரிய லாங்காக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நார்மலாக பிரியாணிக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ I'm going to put this onions here. Okay, so பண்ணுறோம். இதை சாட்டே பண்ணுறதுக்கு சும்மா இது ஓவராக எதுவும் நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் சும்மா இப்படி பண்ணாலே போதும். லெட் இட் குக் அண்ட் ஃப்ரை ஃபார் another 10 to 15 minutes. இந்த 10 to 15 minutes இது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னா சிக்கன். as I told you, இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவியை நான் நேற்று ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேற்று நைட்டு மசாலா போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டேன். மசாலா என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஜென்ரலான மசாலா தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லிட்டில் பிட் ஆஃப் டர்மரிக், லிட்டில் பிட் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜென்ரலாக மசாலா பண்ணாமல் அப்படியே நம்ம குக் பண்ணால் இந்த சிக்கனில் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏன்னா சிக்கன் ஷுட் மேரினேட் வெல். அதனால தான் இப்போ நம்ம இதோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிக்கன் மசாலாவுக்கு தேவையான எல்லா பொடிகள் அப்படின்னு என்னென்னா, அகெயின் ரெட் சில்லி, கொரியாண்டர், கரம் மசாலா, அப்புறமேட்டு காஷ்மீரி சில்லி ஃபார் கலர். நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலே நம்ம போட போகிறோம். இதிலே போட்டு ஒரு 10 to 15 minutes வந்து மேரினேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, த டைம் டேக்கன் ஃபார் திஸ் டு குக், அந்த சேம் ஆனியன் குக் பண்ணுற டைமுக்கு நம்ம மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆகிட்டே இருக்குது ஆனியன். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லா மசாலா பொருளும் நம்ம சேர்த்துடலாம் சார். ஸோ பேக் டு மசாலாஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டர்மரிக், கரம் மசாலா, கொரியாண்டர் அண்டு சில்லி பவுடர் 2 சில்லி போட்டிருக்கேன். ஒன்று வந்து காஷ்மீரி சில்லி, இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக சவுத் இண்டியன் சில்லி பவுடர். ஸோ இந்த 5மே போட்டு
இப்போது ஒரு 4-5 ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணியாச்சு. அதில் மேரினேட் பண்ணுறதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெக்கார்ட் பட்டன் ஆகலை, அதனால் ஐ கேனாட் ஷோ யூ தட். பட் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம், நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். நீங்கள் கேட்கலாம், டவுட் கேட்கலாம், எதுக்கு நான் 2 மேரினேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஒரு மேரினேஷன் வந்து இந்த சிக்கன் வந்து அந்த ஒயிட்னஸ் ஆர் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு, அந்த மசாலா டேஸ்ட் வரத்துக்காக நம்ம நேற்று நைட்டை மேரினேட் பண்ணிட்டோம். இந்த மேரினேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பண்ண மேரினேஷன் வந்து குழம்புக்கு. ஸோ இந்த மேரினேஷன் வந்து பண்ணி நம்ம குழம்பு வந்து இந்த ஆனியன் கூட ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் வைல் குக்கிங். அப்போ வந்து இட் கிவ்ஸ் ரியலி அ குட் டேஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த ஆனியன். இதை நம்ம மிக்சியில் போட்டுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா வறுக்கணும். ஐ மீன் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கொண்டுட்டு வந்துடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐ வில் கெட் பேக் டு யூ. ஸோ பேரலில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் நான் எதுவுமே வேஸ்ட் பண்ணல. இந்த ஆயில் அப்படியே இருக்கட்டும். இந்த ஆயிலில் வந்து இப்போ மேரினேட் ஆகிட்டு இருக்க சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஒரு சார்ட்டே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ண வெங்காயத்தை இப்படி நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே எண்ணெய் அதே டவாவில் ஃபஸ்ட் லெட் அஸ் புட் சம் சோம்பு. சோம்பு போட்டாச்சு. இது மசாலாவுக்கு உண்டான ராஸ் மசாலா சீட்ஸ் 2 க்ளோவ், சின்னதாக 2 பட்டை. இது பார்த்திங்கன்னா இது வந்து கல்பாசி அப்படிம்பாங்க. இது இட்ஸ் வெரி ஃபேமஸ். அதுவும் நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. ஆப்வியஸ்லி ஒரு ஏலக்காய் எப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு மேரினேட் பண்ணி சிக்கன் இருக்குல்ல, மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம போட போகிறோம். மேரினேட் பண்ண சிக்கனை போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் வந்து அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இங்கே ஒரு 2-3 பீஸ் சின்ன பீஸஸ்க்கு அதையும் போட்டோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 2 to 5 minutes நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் தி மசாலாஸ் என்னவோ அதை நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப்னா கொஞ்சம் குக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு சிக்கனு. எப்படின்னா எண்ணெயிலே தான் வேகுது, நம்ம வேறு எந்த மசாலாவும் போடல. வாட் எவர் த மசாலா வி ஆடட் டியூரிங் தி ப்ரிப்ரேஷன் டைம், மேரினேஷன் டைம், அதை மட்டும்தான் அந்த மசாலாலே இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயம் ரோஸ்டட் வெங்காயத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நான் இதில் போட போகிறேன் நான். ஓகே, ஸோ மீதி நம்ம இருக்கிறத வந்து நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி அதிகமாக பண்ணிட்டு வரப்போ ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த எண்ணெயும் இப்போ அந்த ஆனியன் பேஸ்ட்டும் கலந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்சிஸ்டன்சி வரும்.
எஸ். ஸோ இப்போ நம்ம இதே கன்சிஸ்டன்சியில் வச்சு நம்ம we will make this chicken to cook. இப்போ உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு 10 minutes வேகட்டும். நம்ம மூடி வேக வைப்போம். மூடி வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த குக்கான கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிரேவிக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஒரு 3 to 5 minutes ஆயிடுச்சு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த வெந்துட்டுருக்க சமயத்தில் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து கல்லுப்பு இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன இந்த கிரேவிக்கு கல்லுப்பு போடலாம். ஸோ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி வச்சேன் போடுறோம். போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டை ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் இட் குக் ஃபார் அனதர் 15 minutes. குக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம சைட் பை சைடில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து நம்ம ஒரு தட்கா மாதிரி போட்டு அந்த தட்காவை நம்ம இதில் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல், எக்ஸலண்ட் இன் டேஸ்ட். ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள், யூ யோர் செல்ஃப் வில் ஹாவ் அ பெட்டர் டேஸ்ட். ஒரு ரோட்டீன்லேருந்து ஒரு சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. அந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துருச்சு. இப்போ நான் குழம்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்கல நான். இதை கொஞ்சம் அதிகமாக நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். இந்த குழம்பு வந்து எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் ஆஃப்டர்நூனுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ஆஸ் அ ஃபைனல் ப்ராசஸ் இங்கே நான் கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இந்த ஆனியன்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ண ஆனியனை ஒரு எண்ணெயில் வதக்கிட்டு அந்த வதக்கின ஆனியனை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேணாம், பிகாஸ் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான எண்ணெய் வச்சுட்டு யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட். ஓகே. ஸோ இப்போ எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஒரு 20 minutesல எல்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா. ப்ளஸ் மேரினேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அப்போ 20 minutesல முடிஞ்சிடும். இது எப்படின்னா என்னோடய குக்கிங் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இது கண்டிப்பாக வந்து நிறையா வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களாம் யூ வுட் ஹவ் பீன் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங். ஓகே. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கிற ஜென்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஓகேங்களா, வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், குக்கிங்கில் கூட இருக்கும், அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இது என்ன பண்ணுறேன்னா இந்த வ்ளாகோட அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வ்ளாகோட ஒரு முக்கிய நோக்கமே I wanted to show the entire thing, the jack of all. I wanted to make all the viewers as a jack of all process அப்படிங்கிற மாதிரி, not only in cooking, ஓகேங்களா, ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் ஜாப்ஸ், இல்லை துபாயை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன பிஸ்னஸ் துபாயில் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை என்ன துபாயை பற்றி சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். நம்ம வந்து நம்ம அப்கமிங் எபிசோடில் வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா நார்மல் விளாகோட ஒரு நல்ல இன்டராக்டிவ் விளாகாக இருக்கும். ஓகேங்களா. என்னோட மூஞ்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்காம, ஓகேங்களா, நான் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய சஜஷன்ஸ் நான் கேட்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அப்கமிங் எபிசோடில் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். துபாயிலே நான் ஒரு 12 years இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஐ நோ த திங்ஸ். டூரிஸ்ட் யாருமே போயிருக்க இடங்கள்லாம் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இட்ஸ் கோன் பி அ வெரி ஒண்டர்ஃபுல் பிளேசஸ். ஓகேங்களா. ஸோ பேசிகிட்டு இருந்ததில் ஆல்மோஸ்ட் இந்த ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிஷ் ஆகிடுச்சு. இந்த பிங்கிஷான ஆனியனை எடுத்து ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட் ஹியர் லைக் திஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளாக் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த விளாகுக்கு
நானும் சரி என் ஃபேமிலியும் சரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டோ ப்ரிப்பரேஷனோ நாங்கள் எதுவுமே எடுக்கல. வீட்டில் வந்து நார்மலான குக்கிங் எப்படி பண்ணுவோமோ அதே குக்கிங்கில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். தெர் இஸ் நோ ப்ரிப்பரேஷன், நோ ஸ்க்ரீனிங், நத்திங் பையிங் நியூ, எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் எப்படி நம்ம பண்ணுவோம் இப்படியே தான் சேம் ப்ரிப்பரேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன்ஸும் போட்டாச்சு. இப்போ இன்னும் நல்லா குழம்பு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி ஆகிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் குழம்பு தண்ணி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சிம்பிள். அரிசி மாவை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 1 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சேம் கிரேவி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். இதை எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு குழம்பு. ஜஸ்ட் அங்கங்கே கொத்தமல்லி தலையை போட்டுறேன். நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணல இந்த கொத்தமல்லி தலை. இந்த மாதிரி வந்து ஒரு 1 இன்ச்சில் நான் சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் வைஸ்லேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் இட் இஸ். என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் சீன் வந்து ஐ வில் see you in the டைனிங் டேபிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டிங் டைம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா 2 ஸ்பெஷல் ஜட்ஜ் இருக்காங்க. அவங்கள நான் கூப்பிட போகிறேன். அவங்க வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹே ஜட்ஜஸ், கம், இட்ஸ் டைம் ஃபார் டேஸ்டிங். இப்போ 2 பேர் வர போகிறாங்க. அவங்க யாருன்ட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே guys, please come. Okay, we're coming. We're playing something in the bedroom. Oh. Yeah, what happened? Hey, say hi to all. Hi. Hi. So இவங்க தான் என்னோட 2 குழந்தைங்க. She is Tejashwini and she is Adarshini. Hey guys, say hi. Hi. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியும், ஆனால் டைரெக்டாக பேச மாட்டாங்க, ஆனால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இவங்க வாயிலேருந்து வர்றது ஒன்லி லாங்குவேஜ் இங்கிலீஷ், அது மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆர் யூ எக்ஸைட்டட் டு டேஸ்ட் திஸ் தோசை? Yes. ஓகே, ஜஸ்ட் லைக் லெட் மீ சேஞ்ச் மை கேமரா. ஓகே ஓகே, இவங்க 2 பேரும் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே guys, ப்ளீஸ் டேஸ்ட் அண்ட் லெட் மீ நோ. Okay. How is it? Very nice. Okay, so any feedback about the gravy? Is it spicy or not spicy? It's a bit spicy. Okay. Very nice. Okay. பிகாஸ் எனக்கு எப்படின்னா ஸ்பைஸியாக சாப்பிட்டு தான் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ பட் அவங்க ஃபீட்பேக் மட்டும் சொல்லுவாங்க ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் தே வில் ஈட் இட். வேறு வழி இல்லை. ஓகே, how is your feedback? It's very nice but a bit spicy. Okay, so Same. So you like the gravy consistency? But viewers are asking. But it's like more pepper. Pepper, no? But to be frank, I didn't put any pepper. But it tastes like pepper. Okay, viewers might ask, this is afternoon lunch, right? Why are we eating dosa for lunch? Any idea? Yeah, you're fasting. I'm fasting or I'm changing my diet. He changed your diet. ஓகே, ஸோ ஆமாங்க, நான் என்னோடய டயட்டை வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அது என்ன டயட் அப்படின்றது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டயட் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ரைஸை கம்ப்ளீட்டாகவே நிறுத்திட்டேன். எப்படி நிறுத்திட்டேன் அப்படின்னா டைரெக்டாக ரைஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை நான் சாப்பிட்றதில்ல. எப்போயாவது ஒரு தடவை வந்து வாரத்தில் 1 தடவை 2 தடவையோ தோசை இல்லைனா இட்லி லஞ்சுக்கு எடுத்துப்பேன். பட் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து சப்பாத்தி இல்லைனா ராகி களி அப்படி தான் சாப்பிடுவேன். டு யூ லைக் ராகி களி? I don't like it. யூ டோன்ட் லைக் இட்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க ராகி களி. நானும் என் ஒய்ஃப் ஹாரிகாவும் தான் சாப்பிடுவேன். It's solid. சாலிட்? Yeah, but why can't it
be pink instead of brown? Pink, ragi curry cannot be pink, na? But I will add some pink organic colors next time. Yes. ஸோ இவங்க எதுவாக இருந்தாலும் கலர் பொறுத்து தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க. கலர் நல்லா இருந்தது அப்படின்னா குட் ஈவினிங் கைஸ். காலையில் நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பார்த்தோம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, என் ஒய்ஃபும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு சிக்கன் கிரேவி எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து என்னென்னா பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இங்கே வந்து துபாயில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் டிஷ்ஷு நல்லாவே கிடைக்கும். சவுத் இண்டியன் டிஷ்ஷில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் வீட்டுக்கெல்லாம் பிடிச்சது என்னென்னா இந்த பன் பரோட்டா அப்படிம்பாங்க. அந்த பன் பரோட்டாவுக்கு வந்து இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி தான் நான் காட்ட போகிறேன். பரோட்டா மட்டும் நம்ம வெளில இருந்துங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சுட்டு இட்ஸ் வெரி சிம்பிள். கொஞ்சம் ஆனியன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெப்பர் சிக்கன் as you all know பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ நான் பெப்பர் போடுறேன். நான் எவ்வளோ போடுறேன்னா ஒரு ஒன் கேஜி சிக்கனுக்காக போடுறேன் நான் இவ்வளோ பெப்பர். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். ஓகே, ஸோ ஜீரகம் போட்டுட்டு ஹியரிகோ கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு இப்போ சாட்டே பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, நல்லா பாப்பப் ஆகுது. தென் ஜஸ்ட் ஆட் யுவர் ஆனியன். கொஞ்சம் ஆனியன்ஸ் மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா கிரேவி பண்ணுறப்ப வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்காக போடுறோம். ஓகே, ஸோ போட்டாச்சு. Here you go. ஒரு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் இதாகட்டும். ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த பெப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா பெப்பர் வந்து சாப்பிட்டா கோல்ட்னஸ், சளி எல்லாம் கரெக்டாக கம்மியாகும் அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெப்பரை நம்ம அதாவது நம்ம உடம்புக்கு எடுத்துக்காமலே பல நோய்களை, நமக்குள்ளே இருக்க நோய்களை வந்து நம்ம சரி பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் அப்கமிங் எபிசோடில் நான் சொல்கிறேன். I want to make everyone, all of the viewers, to untap their potential. ஏதாவது ஒரு ஹிடன் பொட்டன்ஷியல், ஹிடன் டேலண்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த ஹிடன் டேலண்ட்டை வந்து நான் எப்படி வெளிக்கொண்டுட்டு வருது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த vlog நான் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஐ டோன்ட் வாண்டட் டு டெல் கம்ப்ளீட்லி அபவுட் திஸ். என்ன எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாங்கிறத இதில் நான் சொல்ல மாட்டேன். இதே மாதிரி ஆனால் எனக்கு உண்டான என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ அது எல்லா டேலண்ட்ஸையும் ஒரு பேக்கேஜாக நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஆஸ் வி ஸ்பீக் நம்ம தக்காளியை போட்டாச்சு. தக்காளி போட்டு ஒரே ஒரு ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணுறோம். ரொம்ப நேரம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு ஐ ஹாவ் சம் கோகனட்டும் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1 மினிட் ட்ரை ஆகட்டும், ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மிக்ஸை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஐ ஹாவ் அ சிக்கன் ஹியர். நெக்ஸ்ட் நம்ம கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிரேவி இருக்காது, ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் பரோட்டாக்கெலாம் நல்லாயிருக்கும். வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் குருமா கன்சிஸ்டன்சிக்கு, ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கல நான். ஓகேங்களா, பார்த்தீங்கனாலும் உங்கள் கன்சிஸ்டன்சி தெரியும். ஓகே, ஸோ இப்போ அடுப்பு இருக்குது. அடுப்பில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டேன். ஆல்வேஸ் நான்வெஜ் பண்ணுறப்ப சோம்பு கொஞ்சம் போட்டு பண்ணுறது இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஜீரணமும் நல்லா ஆகும், அதுக்கோசரம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பட்டை.
நான் ஃபுல்லாக போடல, எனக்கு மத்தியானமே கொஞ்சம் பட்டை அதிகமாக போட்டோம் நம்ம, இதே மாதிரி 2 பீஸு. நைட் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். பேபி கேன் யூ ப்ளீஸ் மூவ்? எஸ். ஸோ இப்போ ஆனியன்ஸ், போட்டாச்சு. நம்ம ஒரு சாஃப்டே பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்பயே கூட போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா சிக்கனை போட்டு கூட போடலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் போட்டுட்டு போட போகிறேன். ஸோ ஐ ஹாவ் ½ kg ஆஃப் சிக்கன். இட்ஸ் நாட் ½ kg, இட்ஸ் மோர் தென் ½ kg. ஓகேங்களா? நான் ஐ வில் ஜஸ்ட் புட் எவ்ரிதிங் இன்டு திஸ். ஓகே, இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து என்னென்னா சிக்கனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ரெட் சில்லி, டர்மரிக், கொஞ்சம் சால்ட்டு, அந்த மேரினேஷன் தான். அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இதை வந்து கொஞ்சம் டெண்டரைஸ் ஆகட்டும். ஒரு 2 minutes டெண்டரைஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். 2 minutes ஆகிடுச்சு. இப்போ 2 minutes ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நல்லாவே செடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஷேப்பில் வந்திருக்கு. சிக்கன் வந்து டெண்டரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். Here we go. கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வில் சாட்டை. நம்ம மூடி வைக்க வேணாம், நம்ம அப்படியே சும்மா இப்படியே வச்சாலே போதும். ஒரு 2 minutes 1 minuteலேயே அந்த பச்சை வாசம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணவே அந்த ஜிஞ்சர் வாசம் அப்படியே வருது. ஓகே, ஸோ நல்லா இது வேகுது. ஸோ லெட் சிட் ஃபார் அனதர் 20 minutes. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரைச்சி வச்ச விழுது இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இந்த கறி மசால் அப்படிங்கிறது போடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கறி மசால் வந்து மதுரையிலேருந்து வருது. ஏன்னா இங்கே துபாயில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது எதுவுமே. இந்தியன்ல வேறு எந்த கறி மசாலுமே லோக்கல் ப்ராடக்ட், தமிழ்நாடு ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. மேபி ஆச்சி, சக்தி அதெல்லாம் கிடைக்கும் இங்கே பக்கத்தில் லோக்கல் இந்தியன் ஸ்டோரில். இந்த மாதிரி வந்து இப்போ மதுரை இது பார்த்திங்கன்னா வெரி ஃபேமஸ் இன் மதுரை. மதுரையில் வந்து எல்லா பேருமே இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கறி மசாலெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே கிடைக்காது. அதை வந்து மதுரையிலேருந்தே நம்ம வர வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விடுது சிக்கனு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். ஜிஞ்சர் கார்லிக் அந்த வாசம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் கொட்ட போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளீன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை தண்ணி வச்சு மீது ஊற்றி விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ நான் தண்ணி இது பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பைப் தண்ணி. இது என்னென்னா கிச்சனில் வந்து பை கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, எனி பாயிலிங் பர்பஸ்க்கு த குவாலிட்டி ஆஃப் திஸ் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பெட்டர் தென் அ கேண்ட் வாட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே துபாயில், யுஏஇலலாம் ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ தண்ணி இருக்குது, தண்ணியை ஜஸ்ட் குலுக்கிட்டு ஐம் கோயிங் டு பி புட்டிங். பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், குழம்பு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு கொஞ்சம் கொதிச்சது அப்படின்னா பாருங்கள் எப்படி கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ சாலிடாக ஹார்டாக வருது, ஐ மீன் திக்காக வருதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இதை அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணியாச்சு. ஸோ லெட் இட் குக் ஃபார் அனதர்
2 to 5 minutes. ஸோ குக் ஆகிட்டு இருக்க இடத்துல we will add our கறி மசாலா அதிகமாக போட போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி இதில் நம்ம பெப்பர் கார்ன்ஸ் நிறையா போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு அவ்வளோதான், கொஞ்சம் ஹெட்செட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன் நான், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு காரம் பத்தலை அப்படின்னா நம்மளோட சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திஸ் இஸ் வெரி குட். குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போயே போட வேணாம், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா டெண்டரைஸ் ஆகிடுச்சு. ஸோ லெட் இட் குக் ஃபார் சம் டைம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா வந்துடுச்சு. நான் எடுக்கிறேன், ஒரு பரோட்டாவை எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப இது பார்க்குறதுக்கே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மேபி உங்களுக்கு எதுவும் தெரியலாம், ஆனால் ரொம்ப சாஃப்ட். அப்படி கிழிச்சா பாருங்கள் லேயராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம இது சாப்பிட போகிறோம். கொஞ்சம் பரோட்டாவை எடுத்து நம்மளோட கிரேவி பார்த்தீங்களா நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ பெப்பர் சிக்கன் கிரேவி இஸ் தேர். எக்ஸலண்ட், செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.